ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிசம்பர் 18 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்னென்னா, காலனித்துவ அதிகாரிகள் எந்த இடத்துல சர்வதேச வணிகர்களை ஈர்த்து முத்து ஏலங்களை நடத்தினர்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா தூத்துக்குடியில் தான். ரெண்டாவது என்னென்னா, தேசிய லோக் அதாலத் 2025 எத்தனாவது தேசிய இது முழுவதும் 2.59 கோடி தகராறுகளை வெற்றிகரமாக தீர்த்ததுன்னு கேட்டிருக்காங்க. 4வது தேசிய லோக் அதாலத் தான். தற்போது இந்தியா முழுவதும் இரத்த சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக தேசிய இரத்த மாற்று ஆணையத்தை உருவாக்க மசோதா முன்மொழியப்பட்டது. விக்சித் பாரத் சிக்ஷா அப்படிங்கிறது அதிர்ஷ்டான மசோதா மக்களவையில் அறிமுகப்படுத்தியது. இது எதை பற்றினா உயர்கல்விக்காக இந்த மசோதா இது பண்ணியிருக்காங்க. இது 2025 இந்தியாவும் ஜோர்டான் கூட்டாண்மையும் தொடர்ந்து இது எத்தனாவது ஆண்டு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, 75வது ஆண்டு ஆயிருக்கு. அது கொண்டாடி இருக்காங்க. இந்தியாவில் வர்த்தக பற்றாக்குறையானது 2025 நவம்பர் மாதத்தில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6.1 6.6 அமெரிக்கா டாலருக்கு குறைந்துள்ளது இந்தியாவோடது. இந்தியா வங்கித்துறையானது வாராக்கடனில் கடந்த எத்தனை ஆண்டு இல்லாத அளவுக்கு குறைந்த அளவில் சமீபத்திய ஆண்டுகள் வலுவான லாபம் பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20 ஆண்டில் இல்லாத இப்போ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் பக்கவாத சிகிச்சை சாதனம் எங்கே அறிமுகப்படுத்தி எங்கே இது பண்ணாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் பண்ணியிருக்காங்க. இந்தியா முதல் முறையாக சூப்பர் நோவா ஸ்டாண்டின் மருத்துவமனையில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மத்திய பிரதேசில் சிவிங்கி புலிகள் சரணாலயம் எங்கே இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நௌராதேவியில் உள்ள வீராங்கனை துர்வாவதி புலிகள் சரணாலயத்தில் இது பண்ணியிருக்காங்க. வாழிடமாக உருவாக்க மத்திய பிரதேசம் இது அறிவித்திருக்கு. உலக கடவுச்சீட்டு தரவரிசை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இயற்கானது ஆர்டன் கேபிடல் வெளியிட்டது இந்த கடவுச்சீட்டு. தூய்மை காற்று திட்டம் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் இந்த காற்று தரத்தை இது பண்ணுறதுக்காக அங்கீகரித்திருக்காங்க. இது யாருன்னா உலக வங்கி தான். சிவராஜ் பட்டின் மறைவு தற்போது பண்ணியிருக்காரு. இவர் என்னென்ன இதாக இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூத்த காங்கிரஸ் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமாக இவர் இருந்திருக்காரு. 1991 முதல் 96 வரை மக்களவையில் 10வது சபாநாயகராக பணியாற்றினார் இவர். பைசன் ஹார்னா மரியா நடனம் எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. சத்தீஸ்கரின் ஜக்தல்பூரில் உள்ள ஜீடியா பாராவில் தான் தண்டமி மடியா பழங்குடியினர் இது கொண்டாடி இருக்காங்க. அடுத்து இளம் ரைன்ஸ் சோசர் புதைப்படிவம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மெக்ரோப்ரெயில்ஸ் மரியன்ஸ் என்னும் இளம் ரைன்சோர் சிஸ்டமேட்டிக் போலியோஎன்டிச்சி எனும் பிரிட்டிஷ் இதழ் இவரில் விவரிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் இது கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.